ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரயான்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், நான் ஆன்லைனில் வாங்கினேன் செம்பருத்தி செடி. மொத்தம் 5 செடிங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். செடிகள்லாம் எப்படி இருக்குது எப்படிங்கிறத உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், நல்லா பக்காவாக குவாலிட்டியாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. செடிகளும் அழகாக இருக்குங்க. பாருங்கள், மொத்தம் 5 செடி. இங்கே பாருங்கள், செடிகள்லாம் நல்லா அழகாக சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அழகாக இருக்குது. அந்த 5 செடியும் இங்கே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னுடைய இந்த வீடியோ எடுக்கையில் என்னுடைய ரோசி என் பக்கத்தில் இருக்கா. ஆனால் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணையில் என் ரோசி எங்கூட இல்லை. அவளை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த 5 செடியை நான் எடுத்து பார்த்துட்ருக்கையில் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது எங்கள் சொந்தக்காரவங்க இறந்து போயிட்டாங்க. முக்கியமானவங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தம் இறந்து போயிட்டாங்க. அதனால் இது செடியெல்லாம் நடவு செய்யலை. நடவு செய்யாமல் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டு வர 2 நாள் ஆகிடுச்சு. பார்த்தா அப்படியே மனசே விட்டு போச்சுங்க. ஏன்னா இவ்வளோ பச்சை துளிர்களோட இவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க செடியெல்லாம். நான் நம்ம செஞ்ச தப்பு தான். நடவு செய்யாமல் போன உடனே அது அப்படியே காஞ்சிருச்சு. நான் கவரோடு இருக்கிறது தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அவ்வளோ இலைகளும் காஞ்சு அப்படியே வெறும் குச்சி தாங்க இருந்துச்சுங்க. பாருங்கள், வெறும் குச்சிகளை தான் நட்டு வச்சுருக்கேன். மனசே விட்டு போச்சுங்க எனக்கு ரொம்ப. ஏற்கனவே நான் இதுக்கு சிறப்பான மண்கலவையெல்லாம் எதுவும் ரெடி பண்ணலை. ஏன்னா நான் ஏற்கனவே மண்கலவை ரோஜா செடிகள்லாம் காஞ்சி போய் வச்சுருந்தேன். அந்த தொட்டியில் இருந்த மண்ணை அப்படியே கிளறிக்கிட்டு இந்த குச்சிகளையெல்லாம் நடவு செஞ்சு நட்டு வச்சுட்டு சும்மா யதார்த்தமாக தான் தண்ணியும் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அதோடைய பச்சை தன்மை இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் மழையும் வந்துருச்சு. ஒரு 2-3 நாள் மாடிக்கு வரலை. மழை விட்டதுக்கப்புறம் பார்த்தாக்கா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்த உடனே எப்படி வெறும் குச்சிகளாக இருந்த செம்பருத்தி குச்சி இவ்வளோ துளிர்கள் வந்தவொடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது இறைவனுடைய கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இனிமேல் துளிர் வராது, காஞ்சி போச்சு அப்படின்னு மனசு வேதனையாக இருந்தேன் எனக்கு. நீங்கள் கவலைப்படாத, அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியவன் நான்கிற இதில் இறைவன் எனக்கு அதை உயிர் கொடுத்து அதை மறுபடியும் துளிர் வர வச்சுட்டான். அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஹியூமிக் ஆசிட் பீன் அமிலன்னு கொடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இது 1 மாதத்துக்கு அப்புறம் எடுத்த கிளிப்புங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கூடவே நம்ம மணத்தக்காளி செடிகளும் வளர்ந்துருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையும் மொட்டுக்களை பாருங்கள், அவ்வளோ மொட்டுக்கள், அவ்வளோ அழகாக மொட்டுக்களும் வச்சு அது அப்படியே நம்மளுக்கு வராதுன்ற இருந்த செடி இவ்வளோ அழகாக நீட்டாக அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பார்க்கையில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த பார்த்தப்போ இங்கே பாருங்கள், இந்த மொட்டு பாருங்கள், இது அடுக்கு செம்பருத்தி. இந்த அடுக்கு செம்பருத்தியை பார்க்கையில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சிகப்பு கலரு. பக்கத்துலேயே பாருங்கள், இதெல்லாம் என்ன கலரு என்னங்கிறது தெரியலை. இதெல்லாம் என்ன கலரில் பூ பூக்குதுங்கிறது தெரியல. பூ மலர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். நம்ம எவ்வளோ தான் பாதுகாத்து பார்த்தாலும் இங்கே பாருங்கள், பூச்சி தாக்குதலும் வந்துடுது. ஏதோ ஒரு பூச்சி முட்டையிட்டு வச்சுருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் அப்பப்போ பார்த்து கவனிச்சோம்னா தான் நம்ம செடிகளை நம்ம பாதுகாக்க முடியுங்க. இங்கே பாருங்கள், காலையில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கலாம் நம்ம எப்பவும் போல அப்படின்ட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், என்னுடைய செம்பருத்தியுடைய அழகியை பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கா பாருங்கள். நாள் பார்த்த மொட்டு இன்னைக்கு மலர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகங்கள் தாங்க வந்துச்சு. அதாவது எங்கள் வீட்டில் பெரிய செம்பருத்தி மரம் இருக்கும். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கையில் செம்பருத்தி மரம் பெருசாக இருந்துச்சு. அப்போ நான் ஸ்கூலுக்கு போகல எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க, ரெட்டை ஜடை பின்னி 2 பக்கமும் இந்த பூவை எடுத்து வச்சு விடுவாங்க. இந்த பூவை வச்சுட்டு போனாக்கா இப்போ ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் கேலி பண்ணாதுங்க. ஏன்னா செம்பருத்தி பூ வச்சுருக்கேன்னு. இதிலே ஒரு அடுக்கு செம்பருத்தியும் மரமாக இருந்துச்சு. அந்த செம்பருத்தி அந்த பூவை எடுத்து நான் தலையில் வச்சுட்டு போனேன். ஸ்பீக்கர் பூ வச்சுட்டு வந்திருக்கேன்னு எல்லாம் கேலி பண்ணுங்க. இந்த பூவை வச்சுட்டு போனாக்கா அழகாக இருக்குடி, பூ அழகாக இருக்குடி அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் அப்படியே தொட்டு பார்ப்பாங்க. அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு இந்த பூவை பார்க்கையில். இங்கே பாருங்கள், இது ஒத்த அடுக்கில் பூக்குதா இல்லை அடுக்காக வருதாங்கிற என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. இது எல்லோ கலருங்க. இந்த எல்லோ கலரு பூத்த உடனே அவங்கள்ட்ட எல்லாம் காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் வச்சுருந்தேன். ஆனால் என் பொண்ணு வீட்டுக்கு வந்துருந்துட்டு அவங்க வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்துச்சா, நான் போய் மாடியில் போய் ரோஜா பூ இருக்கான்னு பார்த்துட்டு வரேங்கம்மா
இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. கொண்டு வந்து எல்லா ரோஜா செடி பூக்களையும் காமிச்சிச்சு. நல்லா இருக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லுது, அம்மா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா அப்படிங்க. என்ன பண்ணுனேன் அப்படின்னாக்கா, ஒரு பூ அழகாக பூத்து இருந்துச்சு. அதை என்னைய பார்த்து என்னை வான்னு கூப்பிடுறது மட்டுமே இருந்துச்சுமா. அதை பறிப்பமா வேணாமான்னு யோசிச்சேன். இருந்தாலும் எனக்கு ஆவலாகப்பட்டது, போய் பறிச்சுட்டேன் அப்படின்னு முதுகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு காமிச்சிச்சு. என்ன அப்படி என்ன பூவை பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கம்மா நான் சொன்னால் திட்டுவீங்க, நான் காமிக்க மாட்டேன். இல்லை காமி அப்படின்னு பார்த்தா இந்த பூவை எடுத்து காமிக்குதுங்க. பார்த்தவனுக்கு எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோ ரோஜா பூக்களையும் பார்த்தப்ப கூட எனக்கு அவ்வளோ சரி நீ தலையில் வச்சுக்கன்னு சொன்னேன். இந்த பூவை பார்த்தவொடனே எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. இதை நீ எதுக்காக பறிச்ச செடியில் இருந்ததை? இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகத்தானே வச்சுருந்தேன். நான் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அதை என்ன வச்சுருந்தேன்னு பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிடு. என்னம்மா அவ்வளோ பூ பிடுங்கினே, ரோஜா பூக்கெல்லாம் திட்டாத, இதுக்கு திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கோச்சிருச்சு. சரி தலையில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டுதுன்னா அந்த மறுநாள் வந்து அந்த ஒத்தடுக்கு முட்டுன்னு சொல்லி காமிச்சல, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபேண்டா கலரில் பூத்துருக்கு. அப்படியே ஒத்தடுக்கு பூவா பூத்து அது மகரந்தத்தில் வந்து அப்படியே மலர்ந்து போய் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கீழே இதெல்லாம் தொட்டி இலையெல்லாம் வச்சோம்னாக்க பசங்க வந்து பூவெல்லாம் ஆசைப்பட்டு பிடுங்கிடுவாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த மாடியில் வந்து மெத்த கைப்பிடி திண்டு இருக்குது பாருங்க, அந்த திண்டு மேலே எல்லா தொட்டிகளையும் அடிக்க எடுத்து தூக்கி மேலே வச்சுட்டு இப்போ பாருங்க வச்சுட்டு என்னுடைய அடினிய செடியை பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இன்னும் இந்த பூ செடியிலலாம் மொட்டுக்கள்லாம் இருக்குது. இதை அப்படியே வச்சு அழகாக வச்சுட்டேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்க நிறைய இருக்காங்களா, மாடிக்கு வந்தாங்கனாக்கா பூவை பார்த்தாங்கனாக்கா பிடுங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த பூவை பார்க்கல, செம்பருத்தியை பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் தூக்கி மாடி எல்லாத்தையுமே கட்டை மேலே அடுக்கி வச்சுட்டேங்க. கட்டையில் அடுக்கி வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் எல்லா செடிகள்லேயும் அழகழகு பூக்களாக பூத்துருக்குங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வருங்க. அப்படியே என்னுடைய பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. ஹாப்பி கார்டனிங்.